எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் இந்நேரம் என்னை மறந்துருப்பீங்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். என்ன மாதிரி பேச்சுலராக இருக்க பசங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சிக்கன் குழம்பை வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வைங்க. ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் ஊற்றுறதுக்காக இந்த ஸ்ப்ரேயர் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்து கம்மியாக வந்து ஸ்ப்ரே பண்ணால் எண்ணெய் கம்மியான அளவு இருக்கும், கலரிஸ் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஆனால் இது வந்து எப்படி அடிக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணால் ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது, ஏதோ ஊசியில் வச்சு மருந்து தெளிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம், திறந்து எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிப்போம். தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்க பிரியாணி மசாலாக்களை போடுவோம். ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒன்று ஒன்று ஆட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் வந்து சும்மா பேச்சுலர் சிக்கன் வந்து பேச்சுலராக வரும். இதனால் வந்து நல்லா இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினது வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு வாசனை மட்டும்தான் வருது, இஞ்சி வாசனையே வர மாட்டேங்குது. இது வந்து பூண்டு ஊறுகாயா, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானா, இதில் இஞ்சி தான் சேர்க்குறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிட்டு போவோம். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறாங்க, ஆனால் இதில் இஞ்சி ஒரு புளி வாசனை கூட ஆச்சு. வென்டிலேஷனுக்காக ஜன்னல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ வென்டிலேஷன் வந்துச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிடுவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக வந்து உப்பு போட்டால் தக்காளி நல்லா வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட கல் உப்பு இல்லாதனால சால்ட் உப்பு போட்டுக்கிறோம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஹை ப்ரோட்டீன் சிக்கன். இது வந்து அமெரிக்காவில் மட்டும் கிடைக்கக்கூடிய சிக்கனு. எனக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த சும்மா சொன்னேன், இங்கே கடையில் வாங்கினேன், உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் வந்து இப்போ ஆட் பண்ணிப்போம். சிக்கனை வந்து 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஒரு ஆளுக்கு இந்த 1/2 kg சிக்கன் வந்து மதியம் நைட்டுக்கு சாப்பிட்டுப்பேன். என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, இல்லைனா 1 kg வாங்கி வந்து மொத்தமாக சமைச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலையிலையும் சாப்பிடுவேன். ஆனால் அது நல்லதுக்கு இல்லை. அதனால் வந்து 1/2 kg சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோவே அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. வளர வேண்டிய வயசு, இப்போ தான் நம்ம சாப்பிட முடியும். எனக்கு இப்போ தான் வந்து 20 வயசாகுது. சரி, அதனால் இப்போ எனக்கு சாப்பிட்டோன்னா ஒன்றுமே ஆகாது. 20 வயசு தான், நம்புங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. கிளறி ஊற்றியே இருக்கும். ஏன்னா இண்டக்ஷன்ன்றதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் கிளறியும் விட்டுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோம். அதுதான் நம்ம வந்து சிக்கன் வந்து அந்த ரா ஸ்மெல் வராமல் காப்பாற்றும். அடுத்தபடியாக நம்மக்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, அதை போட்டுப்போம். அடுத்து வந்து ஆச்சி சிக்கன் மசாலா. ஆச்சி சிக்கன் மசாலா உங்களுக்குலாம் தெரியுமா ஏன் நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா போடுறேன்னு சொல்லிட்டு? ஆச்சி மஞ்சள் தூள், ஆச்சி இல்லையா, உங்களுக்குலாம் தெரியுமா ஏன் நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா போடுறேன்ட்டு? நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள், ஆச்சி சிக்கன் மசாலா. ஏன் நான் இந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன்னா, ஏன்னா அந்த கடையில் இது மட்டும் தான் வைக்கிறாங்க, வேறு எது கேட்டாலும் இல்லை. அதனால் இதையே போட்டு கலக்கணும். ஸோ இந்த சிக்கன் மசாலாவையும் ஆச்சி சிக்கன் மசாலாவையும் போட்டுக்குவோம். அடுத்து வந்து முக்கியமான பகுதி கரம் மசாலா. கரம் மசாலா வந்து நல்ல ஃப்ளேவர், நல்லா வந்து செம்மையாக இருக்கும். அதை நல்லா போட்டிக்குங்க. அடுத்து தேவைப்படுற இந்த மசாலா அந்த மசாலா, தேவையான அளவு உப்பு ரொம்ப முக்கியம். உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி கலக்குங்க.
எல்லா மசாலாவும் போட்ட அப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து நம்மக்கிட்ட கேன் இருக்கு. தண்ணி வந்து நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து கிரேவியாக தான் வேணும். இதான் அளவு, இதில் தான் நான் வந்து அளவு தண்ணியாக வைக்கிறேன். ஆனால் நமக்கு அளவுலாம் தேவையில்லை, நம்ம ஊற்றுறது தான் அளவு. இதுதான் பேச்சுலரோட மையவை. வந்து எல்லோரும் வந்து எப்போ கல்யாணம் அப்படி கேட்குறீங்க. நான் வந்து அப்படி கேட்காதீங்க. ஏன்னா வந்து ஒன்றும் இல்லை, எதுக்கு இதை நான் பேசணும்னு எனக்கே தெரியல. தண்ணியை ஊற்றியாச்சு. சூப்பராக வந்து இருக்குது. அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரில. நான் வீடியோ எடுக்கிறேன்னு நல்லா வந்துச்சா என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் செஞ்சேன். நான் இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து சமைச்சேன், ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக. இல்லைனா வந்து நான் ஒரு டைம்லாம் வந்து இங்கே வந்து ஆயில் இல்லாமல், வெங்காயம் இல்லாமல், தக்காளி இல்லாமல் வெறும் சிக்கனை மட்டும் மசாலாலாம் போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் நீட்டாக செஞ்சுருக்கேன். நான் நினச்ச மாதிரி நல்லா கிரேவியாக வந்துடுச்சு, கெட்டியாக சுக்கா மாதிரி. அப்புறம் எனக்கு சமைக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லியை லாஸ்ட்டாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரில. அண்ட் ஃபைனலி நிறைய கொத்தமல்லி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக போட்டுக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு கிளறி எடுத்த என்னோட சிக்கன் கறி. நான் வந்து சிக்கன் போட்டு ஏதோ ஒன்று கிளறி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நீங்களே ஒரு நல்ல பேராக வச்சு சொல்லுங்கள் மக்களே. என்ன தான் வந்து ஆயிரம் நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைச்சு கொடுத்தாலும், யாரோ நமக்காக சமைச்சு கொடுத்தாலும், நம்ம படிக்கிறதுக்கோ எங்கோ போயிட்டு தனியாக நமக்குன்னு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து தனியாக வந்து இருக்க போகிறோம். அப்போ வந்து நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன எல்லாம் வந்து நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். எனக்கு இது புதுசு இல்லை. நான் வந்து ஆல்ரெடி 1 இயராக 1.5 இயராக தனியாக தான் இருக்கேன் ஒரு ரூமில். அதனால் உங்களோட தனிமையை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். தனியாக இருக்கேன்னு எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி. யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. நான் வந்து ஃபேமிலி சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மற்றபடி லவ்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். தனியாக வாழ கற்றுக்குங்க. ஆனால் ஆயிரம் தான் நம்ம தனியாக சமைச்சு சாப்பிடலாம், அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி வராது, அது வேறு விஷயம். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன் அப்போ தான் கேட்கும். நான் வந்து குழம்பு வச்சுட்டேன், ஆனால் என்கிட்ட வந்து சமைக்கிறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து என்கிட்ட எந்த ஒரு பாத்திரமோ எக்யூப்மெண்ட்டோ கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஹோட்டல்லேருந்து தக்காளி சாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி சாதம் வந்து இப்போ அப்பளம் கொடுத்துருக்காங்க, அதுதான் போட்டு நான் இப்போ சாப்பிட போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக இந்த சண்டேயில் ஹோட்டலில் சாப்பிடுவேன். ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருந்தாலே ஒரு பிரியாணி 100 ரூபா 120 முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் நான் இந்த தக்காளி சாதம் 40 ரூபா கொடுத்து வாங்கி சிக்கனை வாங்கி மொத்தமாக 220 ரூபா செலவாயிருக்கு. அந்த 220 ரூபாய்க்கு மதியமும் சாப்பிட்ருக்கலாம், நைட்டு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நான் ஏன் சமைச்சேன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக தான். அவ்வளோதான். நம்ம வாங்கிட்டு வந்த தக்காளி சாதத்தை போட்டாச்சு. சாப்பாடு சிக்கன் ரெடி. சிக்கன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸ்மெல்லு ஓகே. சூப்பராக வந்துருக்கு. என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. கலக்கலோட ராகேஷ். அவ்வளோதான் மக்களே. இந்த சண்டேவை நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே எப்பயுமே ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. See you again in another video. Bye.